டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் தான் அந்த வீடியோ. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா என் மைண்டுக்குள்ள நெறைய கன்ஃப்யூஷன். நம்ம வீடியோ போடலாமா? வேணாமா? ஆ சும்மாவே கும்பராசிக்கு வாய் தான் சனிம்பாங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை? தேர் பி லாட்ஸ் ஆஃப் கன்ஃப்யூஷன். பட் நேத்து நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் தான் என்ன வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். நேத்து டிஎம்கேவோட மாநாடு ஒண்ணு திருச்சியில நடந்துச்சு. அது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் திருச்சியில நடக்கிற டிஎம்கே மாநாடுக்கு எதுக்கு தஞ்சாவூர்லேருந்து கவர்மெண்ட் பஸ் மூலியமா ஆள் கூட்டி போறாங்க? கரெக்ட்டா 1 மந்த்துக்கு முன்னாடி தான் தஞ்சாவூர்ல ஒரு பெரிய மாநாடு செங்கிப்பட்டில நடத்துனாங்க. அப்பயும் இது மாரி தான். கவர்மெண்ட் பஸ் மூலியமா எல்லா ஊர்லேருந்து ஆள் கூட்டி வந்தாங்க. நாகப்பட்டினம், தேனி முதற்கொண்டு கவர்மெண்ட் பஸ்லேருந்து ஆள் கூட்டி வந்தாங்க. இப்போ வித்தின் 1 மந்த்லயே திருச்சியில நடக்கிற இந்த மாநாட்டுக்கு எதுக்கு தஞ்சாவூர்லேருந்து, கும்பகோணத்துலேருந்து, புதுக்கோட்டையில எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் கவர்மெண்ட் பஸ்ல ஆள் கூட்டி போறாங்க. கூட்டம் இருக்க மாரி காமிக்கிறதுக்கு தானே? கரெக்ட். பட் அந்த கூட்டம் இருக்க மாரி நீங்க உங்க கட்சிக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணணும்? நேத்து மதியானம் 1 மணிக்கு நான் செங்கிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டிங்கிறது ஒரு சென்ட்ரல் ஹப் மாரி. சுத்தி இருக்க எல்லா வில்லேஜஸையும் சிட்டீஸ் தஞ்சாவூர் அண்ட் திருச்சிய கனெக்ட் பண்ற ஒரு சென்ட்ரல் ஹப். ஸோ அங்க வந்து பஸ் ஃபெசிலிட்டி டெய்லி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா, அதுதான் மெயின் ஹப் பாயிண்ட்டு. பட் நேத்து இந்த திருச்சி மாநாடு காரணத்த காட்டி நெறைய கவர்மெண்ட் பஸ் வந்து அந்த மாநாட்டுக்கு போயிடுச்சு. ஒவ்வொரு ஊரா போயிட்டு ஆளுங்கள கூட்டிட்டு மாநாடுக்கு போற அந்த இது போயிடுச்சு. இதனால நேத்து செங்கிப்பட்டில நெறைய மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இன்க்ளூடிங் மீ. நேத்து மதியானம் 1 மணிக்கு நான் கண்ணால பார்த்தேன். செங்கிப்பட்டில நெறைய மக்கள் பாதிக்கப்பட்டு எல்லாம் திமுகவ திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மக்கள் மாநாடு நடத்துறீங்கன்னா, அதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் பஸ் எடுத்து போறீங்க? நாங்க எப்படி போறது? அப்படின்னு நேத்து மதியானம் 1 மணிக்கு செங்கிப்பட்டில இது நடந்தது. அப்போ மட்டும் இல்ல, நேத்து மார்னிங் 11:00லேருந்து ஈவினிங் வரையும் இந்த இஷ்யூ நடந்துட்டு தான் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும், ஃபர்ஸ்ட் எதுக்கு திருச்சியில நடக்கிற மாநாட்டுக்கு சுத்தி இருக்க எல்லா புதுக்கோட்டை, கும்பகோணம்னு எல்லா ஊர்ல இருந்தும் எதுக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஆள் கூட்டிட்டு வரீங்க? செகண்ட் கொஸ்டின், ஒரு உங்களோட கட்சிய நீங்க ப்ரமோட் பண்றதுக்கு பண்ற ஒரு மாநாட்டுக்கு எதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்றீங்க? அதுவும் நார்மலா யூஸே இல்லாம சும்மா பூட்டி வச்சிருந்த பஸ் இல்ல. எல்லாம் டெய்லி தினசரி மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்க பஸ்ஸ கட்சி மாநாடுக்கு அனுப்புறீங்க. அப்ப அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க தானே? அந்த மக்களும் உங்களோட கட்சி ஆளுங்களா கூட இருக்கலாம்ல. அந்த மக்கள் உச்சி வெயில்ல நிக்கிறப்போ, நீங்க மட்டும் உங்க கவர்மெண்ட் பஸ்ஸ வச்சு கட்சி கூட்டத்துக்கு கூட்டி போலாம். இத விட கொடுமையான விஷயம் என்னன்னா, நான் ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு கவர்மெண்ட் பஸ் ஒரு இடத்துல பார்க்குறேன். எங்க தெரியுமா? ஒயின் ஷாப் போற இடத்துல. ஒரு கவர்மெண்ட் பஸ் உள்ளார கட்சி ஆளுங்க எல்லாத்தையும் ஏத்திட்டு மாநாடு போயிட்டு இருந்திருக்கு. அப்போ விண்ணமங்கலம் இந்த ஆத்துப்பாலத்துக்கு பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. அந்த ஒயின் ஷாப் போற வழியில கவர்மெண்ட் பஸ் ஓரமா நிப்பாட்டி கட்சிக்காரங்க எல்லாம் போயிட்டு ஒயின் ஷாப் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க.